சீனாவின் அணு ஆயுத ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமா பார்க்கலாம். சரி, இப்ப நாம பார்க்க போறது ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. இது ஏதோ ஒரு சாதாரண உளவுத்துறை சர்ச்சையை மட்டும் இல்லைங்க, உலக பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம். அப்படி என்னதான் நடந்தது? அமெரிக்க உளவுத்துறை என்ன நம்புதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சீனா யாருக்கும் தெரியாம அடுத்த ஜெனரேஷன் நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கிட்டு வர்றதா சொல்றாங்க. அதுக்கு அவங்க கை காட்டுறது ஒரே ஒரு சம்பவத்தை தான். பாருங்க, இந்த சோதனை மட்டும் உண்மையிலே நடந்திருந்தா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? ஏன்னா 1996ல இருந்து சீனா நாங்க இனிமே நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு அவங்களாவே ஒரு தடையை விதிச்சிருந்தாங்க. இப்ப அதை அவங்களே மீறின மாதிரி ஆயிடும். அமெரிக்க அதிகாரிகள் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ சாதாரண டெஸ்ட் கிடையாதாம். சைனாவோட நியூக்ளியர் பவரையே மொத்தமா மாத்தி எழுதப் போற ஒரு பிரம்மாண்டமான ரகசிய திட்டத்தோட முதல் படி இதுதான்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு குற்றச்சாட்டுக்கு பின்னாடி என்ன ஆதாரம் இருக்கு? அமெரிக்க உளவுத்துறை சும்மா சொல்லியிருக்காது இல்லையா? அவங்க எப்படி ஆதாரங்களை ஒன்று சேர்த்தாங்க? சரி, வாங்க நாமளும் ஒரு சின்ன டிடெக்டிவ் வேலையை பார்ப்போம். இந்த டேட்டாக்குள்ள போய் அமெரிக்காவோட வாதம் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நாமளே அலசி ஆராய்வோம். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. ஆனா இத பத்தின உண்மையான விவரங்கள் எல்லாம் இப்பதான் வெளிச்சத்துக்கு வருது. கொஞ்சம் ஆச்சரியமா தானே இருக்கு. சரி, இப்போ இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க. 2.75. இந்த முழு கேஸோட முக்கியமான ஆதாரமே இந்த நம்பர் தான். இதுதான் லோப் நூர்ல பதிவான அந்த நிலநடுக்கத்தோட அளவு. இது ஒரு சாதாரண நில அதிர்வு இல்லைன்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மைனிங் பிளாஸ்டாவோ இல்ல இயற்கையான பூகம்பமாவோ இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. அப்போ இது வேற என்னவா இருக்க முடியும்? இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். சீனா ஏன் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? எதுக்காக அவங்களே விதிச்ச ஒரு தடைய அவங்களே மீறணும்? இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா அது ஒரு கதையே சொல்லுது. சீனா எப்படி மாறுதுங்கிற கதை. முதல்ல தற்காப்புக்காக மட்டும்தான் இருந்த நிலம் மாறி இப்ப உலக அளவுல ஒரு பெரிய சக்தியா மாறணுங்கிற அவங்களோட லட்சியத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, சீனா ஏன் இந்த அளவுக்கு வேகமா புது ஆயுதங்களை உருவாக்கணும்? அதுக்கு அமெரிக்க அதிகாரிகள் சில முக்கிய காரணங்களை சொல்றாங்க. அவங்களோட பழைய ஆயுதங்களை அப்டேட் பண்ணணும், புதுசா சின்ன அணு ஆயுதங்களை உருவாக்கணும், ஒருவேளை அமெரிக்கா முதல்ல தாக்குனா சமாளிக்கணும்னு பல காரணங்கள் இருக்கு. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இன்னொரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சீனா பண்றது வெறும் மாடர்னைசேஷன் இல்ல, இது அமெரிக்காவோட ஒரு நேரடி போட்டி அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லா கதைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா? சீனா தரப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க இந்த குற்றச்சாட்டுகளை சுத்தமா மறுக்கிறாங்க. இதனால இப்போ உலக அரசியல்ல ஒரு பெரிய மோதலுக்கான களம் உருவாகியிருக்கு. பெய்ஜிங்கோட பதில் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அப்பட்டமான பொய், அமெரிக்கா அவங்களோட ராணுவ ஆசைகளை நியாயப்படுத்த கட்டுன கதை இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கரெக்டா இந்த நேரத்துல ஏன் வெளியே வரணும்? இது எதேச்சியா நடந்ததா, இல்ல புதுசா ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தை பத்தி பேசுறதுக்கு சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா யூஸ் பண்ற ஒரு தந்திரமா? யோசிக்க வேண்டிய விஷயம். நிபுணர்கள் சொல்றது கேட்டா கொஞ்சம் திகிலாதான் இருக்கு. அவங்க என்ன எச்சரிக்கை பண்றாங்கன்னா, நாம இப்போ ஒரு புது ஆபாயகரமான காலகட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க 3 பெரிய அணு ஆயுத சக்திகள் இருக்கு. ஆனா அவங்கள கட்டுப்படுத்த தெளிவான விதிகள் எதுவுமே இல்ல. பழைய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்போ அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துறதுக்கான புது விதிகள் என்ன? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பதிலில்லாத கேள்வி. இந்த புது அணு ஆயுத போட்டி நம்ம உலகத்தோட பாதுகாப்பை எந்த திசையில கொண்டு போகும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?